மயக்கமாக வருது. உடம்பு அனலாக இருக்குது, அப்படியே பயங்கர அனலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அனலாக இருக்குது. பெரிய ஆஃபீஸாண்ட போய் பார்த்தேன், மூடி இருக்கு. சரி இங்கே வந்து பார்த்தேன் ஒன்று, இங்கே திறந்துருக்கு. தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் வந்து காசு கேட்டுக்கிறேன், தரமாட்டுக்கிறாங்க. அதுதான் இருக்கிறது. ஏன்னா பட்னியாக இருந்தாவே இங்கே யாரும் தரதில்லை. அப்படி இருக்கும்போது நான் உடம்பு சரியில்லாத போது என்னால் இன்றைக்கி வந்து வேலையை செய்ய முடியல. என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் தம் பிடிச்சி வேலை செஞ்சிடுவேன் நான். அது என்ன தான் ஆகுது பார்த்துடலாம். ஒன்று மிஷின் ஓடியணும், இல்லைன்னா என் கை ஓடியணும்னு சொல்லி ஒரு மனசை திடப்பாத்துக்கின்னு செய்வேன் வேலை நான். ஏன்னா எப்போவுமே நான் கொடுக்குற இடத்துல இருக்கணும்னு யோசிக்கிறேன், வாங்குகிற இடத்துல இருக்கக்கூடாது. எப்போவுமே சரி, என்ன தான் சூழ்நிலை வந்தாலும் சரி, வாங்குகிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் நான். கொடுக்குற இடத்துல இருக்கணும். அவன் ஏமாத்தினா அது மறுமை நாளில் அவன் போய் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணும். எனக்கு ஒன்றும் கிடையாது. இது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சாரும் யார் யார் பார்க்குறாங்களோ மொத்தம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, எனக்கா சொன்னேன்னு. என்னை யார் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறது, சரிங்களா? முடியல என்னால், ஆனால் உடம்பு அனலாக இருக்குது. கேட்டேன், என்கிட்ட வாங்கிக்கிறாங்க, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த காசை தான் நான் கேட்குறது. நான் கொடுத்த காசை தான் கேட்குறேன். நான் அதுவும் கடனாக தான் கேட்குறேன், கை மாற்ற தான் கேட்குறேன். நீ என்கிட்ட கொடுத்தாலும் நான் திருப்பி கொடுத்துடுவேன், கொடுத்துடுவேன். யாருக்கிட்ட போய் உதவி கேட்குறது? சென்னை வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனாக்கா, சென்னையில் வந்து அளவுக்கு மீறி காசு சம்பாதிக்கிறவன் சந்தோஷமாக இருப்பான். அளவுக்கு மீறி காசு சம்பாதிக்கணும், அவன் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் கேஸ் இல்லாதனால என்னென்ன வேலை ஏற்றி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அப்படி சொல்லினே போகலாம் நான். அதே மாதிரி வீடு வந்து வாடகைக்கு விட்டுறாங்க. யூனிட்க்கு 8 ரூபா 10 ரூபா அப்படி வாங்குகிறாங்க சென்னையில். 200 யூனிட் ஃப்ரீ இருக்குது. அப்படி இருந்து கூட வாங்குகிறாங்க. மாதத்துக்கு எப்படி 230 250 280 வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு. என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது என்னால். ஏன்னா ஜுரம் வந்திருக்கு. அல்லாஹ் தான் வந்து எனக்கு குணப்படுத்தணும். ஆனால் ஒரு சிலர் செய்கிற தப்பால் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது எனக்கு தெரியல. இப்படியே இருந்துட்டேன். ஆப்பா பார்த்தாவே உடம்பு சரியில்லைன்னு தெரியுது. கையோடு ஒரு 500 ரூபா கொடுத்து பார்க்கலாம். இல்லை, கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு நிற்க வச்சுட்டு பேசிட்டு போனேன், அவ்வளோதான். அனுப்புகிறப்பான்னு சொன்னேன். ரொம்ப நானே போய் கேட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். ஊசி போடுங்க, மாத்திரை கொடுங்க, காசு வரும்போது தரேன். ஒத்துக்குவாங்களா? காசு ஒத்துக்க மாட்டாங்கள்ல. காசு கொடுப்பா, நீ வைத்தியம் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன்,
வரானா இல்லையான்னு. அப்படி வரலன்னா கம்முன்னு போய் தூங்கிடுறேன். நாளைக்கு போய் வேலை செஞ்சு பார்க்குறேன். நாளைக்கும் அதே மாதிரி இருந்துச்சுனாக்கா உடம்பு நல்லா பயங்கரமாக சூடாகுது, மயக்கம் மாதிரி இருந்துச்சுனாக்கா நாளைக்கு சொல்லிவிட்டு ஆம்பூருக்கு கிளம்ப வேண்டியதான். வேறு வழி இல்லை. உடம்பு சரியில்லைனாக்கா இருக்கிற உடம்பு கூட போயிடும். கேஸ் இல்லாதனாலே முதல்லையே நான் வந்து 2 வேளை சாப்பிட்றதில்ல. எப்போவுமே அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிட்றது. இப்போல்லாம் அம்மா ஹோட்டல் கூட ரொம்ப என்ன சொல்கிறேன்னா அந்த டைமிங்குள்ளே போகணும், இல்லைன்னா அம்மா உணவகத்தில் சாப்பாடு இருக்காது. இப்போ நான் எப்படி போகிறது? யாராவது சரி, நம்ம இந்த ஏரியா மசூதி அமீர்ஷா போகிறாரு, ஜமாத் சாத்தி, அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.